அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் இந்த சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய நிபுணா யோகம், இது புரட்டாசி மாதம் அற்புதமான ஒரு யோகமாக உங்களுடைய ராசிக்கு அமையப்போகுதுங்க. ஏன்னா புதன் வித்தைக்காரகன், புத்திக்கு காரகன். ஒரு மனிதன் எவ்வளோதான் பலசாலியாக இருந்தாலுங்க, அறிவு சார்ந்தவா மட்டும்தான், அறிவாளிகள் மட்டும்தான் ஈஸியாக சில விஷயங்களை சாதுர்த்தியமாக சமாளிக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயங்களை செய்து முடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு காரணம் புதன் பகவான். இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும், அதாவது குடும்பஸ்தானாதிபதியாகவும், அதாவது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானமாகவும் இந்த புதன் நிலை உங்களுடைய ராசிக்கு அமைகிறாருங்க. அப்போது அந்த புதன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு ஆட்சி உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது சூரியன் 4ஆம் அதிபதி புதனோடு இணைய போகிறாருங்க. அதுதாங்க புதன் நிபுணா யோகம், அதாவது புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். இந்த யோகம் பெற்ற ஒருத்தர் எப்பேற்பட்ட ஒரு சூழல், நெருக்கடியான ஒரு சந்தர்ப்பங்கள், நம்ம எதையும் செய்ய முடியல, வேலையிலையும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை, குடும்பத்தில் நாம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் நாம் முழுமையாக சரியாக செயல்பட முடிய மாட்டேங்குது அப்படின்னா ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஈஸியாக இந்த நேரத்தில் சாதித்து காட்ட முடியுங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, அதாவது இந்த 17ஆம் தேதி அப்படின்னா செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி இந்த சூரியன் புதன் இணைவு உங்களுடைய பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் இணைய போகிறாருங்க. அது புரட்டாசி மாதம். சரிங்களா? தெய்வ காரியங்களுக்கு உகந்த மாதமாக பிரகாசிக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட சாதகமான பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அதாவது ரிஷபம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் தன ராசி, 2ஆவதாக வரக்கூடிய, அதாவது குடும்ப ராசின்னு சொல்லலாம். அதனால தான் நீங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக எடுப்பீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் ஈஸியாக ஒரு பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு புத்திசாலிகளாகவும் இருப்பீங்க. எல்லாத்த விட 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். அடுத்தவங்க குறை சொல்லாத அளவுக்கு நாம் இருந்துக்கணும். நாம் உதவி செய்யக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்குற நிலைமை கடவுள் புண்ணியத்தில் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சி பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக சிக்கனமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திறமசாலி தாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் உழைப்பாளிங்க. அதனால தான் காளை மாடு அப்படின்னா, அதாவது நீங்கள் எவ்வளோ பாரத்தை வேணாலும் சுமைப்பீங்க. அது குடும்ப பாரமாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களுடைய அதாவது ஒரு பாசத்துக்காகவும், அதே மாதிரி ஒரு நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு பிரச்சனைகள்னாலும் எடுத்து முன்கூட்டி அவங்களுடைய குறைகள் என்னவோ, அவங்களுடைய கஷ்டங்கள் என்னவோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலம் படைத்தவங்க ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு உண்மையே சொல்ல போனோம்னா ஆரம்ப காலத்தில் இருந்து உங்களுக்கு சமீபமாக, அதுவும் இந்த ஒரு வருட காலம் இல்லாமல் சொல்லும்படி, ஏன்னா ஜென்மத்தில் இருந்த குருவினால் சில இடமாற்றம், சில தாவு மாற்றம், அது மட்டும் கிடையாதுங்க. சில விஷயங்கள் எல்லாமே எதையை தொட்டாலும் அதில் ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது. குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் கூட மனசங்கடங்கள், மனசளிப்புகள் எல்லாரும் வேணும்னு நம்ம போராடுறோம். கடைசியில் பார்த்தா நம்மளை தனிமரமாக தவிக்க வைக்கிறாங்க, தேவையில்லாத ஒரு சங்கடங்களை உருவாக்குறாங்க. இதெல்லாம் இருந்துட்டு போகுது. எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வேலை என்னவோ அதையே நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த வேலையிலேயே ஒரு பிரச்சனைங்கிற போது நம்ம என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி வேலைங்கிறது இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. நல்ல ஒரு சுயமாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போம். அந்த வேலையில் ஆரம்ப காலத்துலேருந்து உழைச்சிருப்போம். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு, தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிருக்கும். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த புதன் சூரியன் இந்த இணைவு பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் அமையும் போது குழந்தைகள்னால ஒரு நல்ல மதிப்பு அப்படின்னா ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை,
கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. நம்ம சிறு வயதாக இருக்கிற போது அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம செய்து கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி அவங்க விவரம் வந்து ஒன்று கேட்கக்கூடிய நேரத்தில் நம்மளால் செய்ய முடியலையே, நம்மளுடைய பொருளாதார பலவீனமாக இருக்குதே, இன்றைக்கி வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஓடி ஓடி உதவிகள் செஞ்சோம், நல்லதை செஞ்சோம், ஆனால் நம்ம குடும்பத்துக்கு செய்ய முடியுமா, செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். காரணம் என்னென்னா, தற்சமயம் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகள் எப்படி வந்ததுன்னா, நீங்கள் வீண் செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒன்றும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஏமாறுறது, இல்லை அடுத்தவங்களுக்காக நாம் ஒரு ஜாமீன் கையில் போட்டு அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கிறது, அடுத்தவங்களுக்காகவே விட்டு கொடுத்து வாழ்ந்து இன்றைக்கி நாம் இழந்து தவிச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு பாதிப்புகளில் சிக்கி இருக்கக்கூடியவங்க தான் அதாவது ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, நிச்சயமாக இது ஒரு பலத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் இந்த சூரியனோட அதாவது புதன் இணையும் போது உங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும், உங்களுடைய குல தெய்வத்துடைய அனுகிரகங்கள் கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதாவது கர்ம வினைகள் ஏதாவது இருந்தால் கூட அதுக்கு நீங்கள் ஒரு பரிவர்த்தனைகள் செய்து ஒரு ஆலயங்களுக்கு போய் இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபாடுகள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பெரும் ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னா ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே உங்களுக்கு அதாவது 11ஆம் பாவகத்தில் சனியும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போது லாப சனி உண்மையிலேயே உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குதுங்க. ஏமா சமீப காலமாக உங்களுடைய நிம்மதி இழக்கக்கூடிய குடும்ப ரீதியில் சில சிக்கல்கள், அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் செய்து முடிக்க முடியாத சில தடுமாற்றங்கள், சிரமப்பட்டு சில விஷயங்கள் அப்படின்னா ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை செய்து முடித்தவங்களுக்கு கூட வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, வாழவும் முடியல, பிரியவும் முடியல. இந்த வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம இதைய கொண்டுட்டு போகிறது, அதாவது விடிய நீங்கள் ஒரு கணக்கு போட்டு யோசிப்பீங்க. விடிந்த பிறகு எது செய்யலாம், எது பண்ணலாம், எது ரைட்டு, எது தப்புன்னு கெஸ் பண்ண முடியல. புரியுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் நினச்சிங்கன்னா சக்ஸஸாக செய்து முடிக்கக்கூடியவங்க தான். ஆனால் சமீப காலமாக ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில், மன சஞ்சலமான சூழ்நிலையில் தான் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. ஆனால் இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் 5ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வத்தோட அனுகிரகங்களும் அதே மாதிரி ஒரு எதிர்பாராத பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால எதையும் வெல்லக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட மாதமாக தான் இருக்க போகுதுங்க. இப்போ நான் சொன்னது கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி பலன்கள் இந்த பயிற்சிகளால் நான் சொல்லியிருக்கிறேங்க. இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா பிறப்பு ஜனன ஜாதகம் தான் நம்மளுடைய முழுமையான பலன்களை நாம் அதை தெரிஞ்சுக்க முடியும். காரணம் என்னென்னா, லக்னம் என்ன தசாபுத்தி இப்போ நடக்குது, நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான யோகங்கள் இருக்குது, இல்லை ஏதாவது கர்ம வினைகள் இருக்குதா, அந்த கர்ம வினைகளுக்கு எந்த கோயிலுக்கு போகணும், எந்த சாமி கும்பிட்டு எந்த பரிவர்த்தனைகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் அது தெரிஞ்சுக்க முடியுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் அது மூணையும் தெரியப்படுத்தி எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலமையாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்த முடியுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.